ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி ஆன்லைன் மூலியமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடிக்கான ஐடியை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்துக்குங்க ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்குன்னு ஓனாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஐடிக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் ஓட்டர் ஐடி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ECI.government.in இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லாகின் பேஜ். அதில் ஆல்ரெடி ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், ஐடி வந்து மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் க்ரீன் கலரில் அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சான்ற பிளேஸில் க்ரீன் கலரில் இருக்கிறத எடுத்து கீழே என்டர் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி கிரியேட் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் த ஓடிபி ரிசீவ்ட் ஆன் அந்த மொபைல் நம்பர் காட்டுது பாருங்கள், அந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. பாக்ஸ் மாதிரி காட்டும். அந்த இடத்துல உங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ப்ளூ கலரில். நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் 4th ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் க்ரீன் கலரில். எபிக் டவுன்லோட் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வச்சும் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஓட்டர் ஐடி தான் புதுசாக அப்ளை பண்ணேன், ஓட்டர் ஐடி நம்பர் இன்னும் எனக்கு வரல அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு எடுக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர்ட்டு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு ஓட்டர் ஐடிக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்டர் எபிக் நம்பர் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வரும். மற்றும் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, லாஸ்ட்டில் மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல லாஸ்ட்டு ஓடிபி அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி எடுத்து சில டைம் ஓடிபி வராது ஓடிடி டவுன்லோட் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் போய்ட்டு மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வேறு மொபைல் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்போது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓடிபி வராதவங்களுக்கு ரீசால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் சில டைம் ஓடிபி வராது, அந்த டைம் மட்டும் நீங்கள் வேறு மொபைல் நம்பர் ஃபார்ம் 8 போய்ட்டு மொபைல் நம்பர் உடனே இமீடியட்டாக மாற்றிட்டு உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓடிபி வராத நம்பருக்கு மட்டும் மொபைல் நம்பர் இமீடியட்டாக மாற்றிட்டு அந்த மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓடிடியாக யூஸ் எடுத்து பிரிண்ட் போட்டு லேமினேஷன் போட்டு ஓடிடி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நியூவாக ஓடிடி அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்டில் ஓடிடி அனுப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.